நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வட்டத்திற்குட்பட்ட மேட்டுப்பாளையம் உள்வட்டத்தின் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி 1435 பசலி நிகழ்ச்சி 18/6/2026 நாளை வியாழன் காலை 10 மணி முதல் நடக்க உள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களால் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கிறது. இந்த ஜமாபந்தியில் மேட்டுப்பாளையம் நகர் பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் மற்றும் குறைகளை மனுக்கள் மூலம் நேரடியாக அளித்து பலன் பெறலாம். பொதுமக்கள் தங்கள் குறைகள் தொடர்பான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீட் மறுதேர்வால் புதிய பிரச்சினைகள். தேர்வு அறைக்குள் நுழைவதற்கு முன் அதிகரிக்கப்பட்ட சோதனைகள், நீண்ட நேர உடல் பரிசோதனை, தேர்வு நேரத்தை அதிகரிப்பது ஆகியவை ஏற்கனவே மாணவர்களிடம் பெருகி வரும் தேர்வு குறித்த மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யும். நீட் மறுதேர்விற்காக வகுக்கப்பட்டுள்ள நடைமுறைகள் சிக்கலை தீர்க்காமல் மாறாக புதிய சிக்கல்களை உருவாக்கும் அபாயத்தை கொண்டிருக்கிறது என்பது எனது கவலையாகும் என அண்ணாமலை தனது எக்ஸ் தளப்பதிவு. குஜராத் மாநிலத்திற்கு பாராட்டு. வருவாயை பொறுத்தவரை குஜராத் 8% கூடுதலாக உபரி வருவாயாக வைத்துள்ளது. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் -0.8%, -0.7% என்ற அளவில் பற்றாக்குறையை வைத்துள்ளன. ஆனால் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை மிகவும் மோசமாக -2.2% என்ற அளவில் உள்ளது என நிதித்துறை நிதியமைச்சர் மரிய வில்சன் கூற்று. மதிமுக வைகோவை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அண்ணா நகர் அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். திருச்செந்தூரில் 2023ஆம் ஆண்டு என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது தனியார் மருத்துவ லாபிகளை திமுக எப்படி பாதுகாத்தது என்பதை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். உண்மையில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு அதிகாரமளிப்பதாகவும் கூறினீர்கள். இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுத்தி சுரண்டுவதை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினீர்கள். இப்போது நீங்கள் அதே பயத்தை உருவாக்கும் கதைகளை எதிரொலிப்பது மிகவும் ஏமாற்றமளிக்கிறது என SG சூர்யா பாஜக மாநில இளைஞரணி தலைவர் பேச்சு. ஏழைகளுக்காக பாடுபடுவதாக சொன்ன கேரளா கம்யூனிஸ்ட் கிறிஸ்துவ அமைப்புகள் மூலம் அமெரிக்காவிற்கு கோடிக்கணக்கில் பணம் கடத்திய பினராயி விஜயன் மற்றும் கோடியேரி பாலகிருஷ்ணன் இருவரின் பணம் அமெரிக்காவிற்கு பலமுறை கடத்தப்பட்டது என சொப்னா ஆடியோ வெளியிட்டார். மேலும் பல ரகசிய வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் அளித்தார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.